ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலான பாயாசம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே சிம்பிள். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சிறுபருப்பு, ஜவ்வரிசி, பால், நெய், தேங்காய், முந்திரி பருப்பு, வெல்லம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். அதில் 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம எவ்வளோ ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே அளவு சிறுபருப்பு எடுத்து செய்கிறப்ப இந்த பாயாசம் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஜவ்வரிசியை வறுத்தாச்சு. அதே கடாயில் சிறுபருப்பை சேர்த்து லைட்டாக அதனுடைய ஸ்மெல் வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சிறுபருப்பை வறுத்தாச்சு. அதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. பால் காய்ச்சிக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் பால் தான் தேவைப்படும். நான் 1/2 லிட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் பாதி தான் பயன்படுத்திக்க போகிறேன். இப்போ ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். அது கூட ஜவ்வரிசியை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுடுங்க. வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ சிறுபருப்பை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், சிறுபருப்பு வெந்திருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக மலர்ந்து வந்திருக்கு. நம்ம ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா குழஞ்சிரும். சிறுபருப்பு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிங்க. பால் நம்ம ஏற்கனவே காய்ச்சிட்டோம். ஜவ்வரிசி வெந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜவ்வரிசி கூட வேக வச்ச சிறுபருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. குறைஞ்சபட்சம் 1/4 கிலோ அளவாவது தேவைப்படும். அதிகபட்சமாக நம்ம 400 கிராம் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் இந்த மாதிரி கட்டியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா கரையணும். முடிஞ்ச அளவுக்கு வெல்லத்தை சேர்க்குறப்ப நல்லா அதை பொடி பண்ணிவிட்டு தூளாக ஆனதுக்கு அப்புறமேட்டு சேர்த்தோன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கி வச்சிடலாம். பால் நல்லா ஆறி இருக்கணுங்க. கடைசியாக பால் சேர்க்க போகிறோம். நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ சூப்பரான பாயாசம் ரெடி ஆயாச்சு. கடைசியாக இதுக்கு நம்ம முந்திரி பருப்பு தாளித்து கொட்ட போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பல்லாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்குங்க. தேங்காவை துருவி போடுறதோட இந்த மாதிரி பல்லாக நறுக்கி சேர்த்தோன்னா பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம இந்த பாயாசத்தை கூட மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி.